நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் சுக்கா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் சிக்கன் எடுத்துகிட்டு அதை தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, தனியாத்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2 to 3 hours மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாய் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறது ரொம்ப நல்லது. அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இதோட சேர்த்துக்கோங்க. ஸோ தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கணும். இந்த எண்ணெயில் நல்லா அது சாஃப்டாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. ஸோ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயே மசாலா, உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். சப்போஸ் பத்தலைன்னா நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி உப்பும் மிளகுத்தூளும் தூவி இறக்கிக்கலாம். ஸோ இந்த சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி விடும், அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாதீங்க. அப்படியே மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஆல்ரெடி தயிரில் ஊற வச்சதுனால சிக்கன் கண்டிப்பாக சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப வேக வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை தூவிட்டு, மிளகுத்தூள் தூவிட்டு, நெய் தூவிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.